அடுத்ததாக நம்ம வந்திருக்கிற ஸ்தலம் திருமழிசை. ஸ்ரீ ஜெகநாத பெருமாள், திருமங்கை வள்ளி தாயார், திருமழிசை ஆழ்வார் அவதார ஸ்தலம். இது ஒரு திவ்ய தேசத்துக்கு இணையான ஸ்தலம். இங்கே என்ன ஒரு நிகழ்வு இந்த வைகுண்ட ஏகாதசின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இது பரமபத வாசல், ஆனால் மூடி இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இப்போ திருமழிசை ஆழ்வாருக்கு உற்சவம் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த உற்சவம் நடக்கிறதுனால இதையும் அதையும் சேர்த்து பண்ணக்கூடாதுன்றது ஒரு ஐதீகம். அதனால் போன மாதம் கார்த்திகை மாதம் வர ஏகாதசி அன்னைக்கு இங்கே சொர்க்க வாசல் திறந்து அந்த விழா சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த வருஷம் இங்கே பரமபத வாசல் திறக்கலை. இது மாதிரி 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இங்கே சொர்க்க வாசல் திறக்க மாட்டாங்களாம். அந்த டயத்தில் ஆழ்வாருக்கு உற்சவம் நடக்கும் அப்படின்றாங்க. அதனால் இங்கே கார்த்திகை மாதம் ஏகாதசி அன்னைக்கு அந்த சொர்க்க வாசல் நட திறந்துருக்காங்க. அதனால் இந்த வருஷம் நட திறக்கலை. இதுதான் சொர்க்க வாசல். இது ஆண்டாள் சந்நிதி. இந்தியாவிலேயே 3 ஜெகநாதர் ஆலயத்தை சிறப்பாக சொல்லுவாங்க. வடக்கே இருக்கிறது பூரி ஜெகநாதர், தெற்கே இருக்கிறது திருப்புல்லானி, இது மத்திம ஜெகநாதர் ஆலயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு அதி அற்புதமான ஸ்தலம். பூந்தமல்லியிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. நீங்களும் மானசீகமாக ஜெகநாதரை தரிசனம் பண்ணிக்கோங்க.